தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் நிற்பது எனக்கு ஒரு விதமான தயக்கத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்துகிறது. என்னை பற்றி இவ்வளவு உயர்வாக பேசிய உள்துறை அமைச்சர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் என்னை பற்றிய முழு உண்மை எனக்கு கூட முழுமையாக தெரியாது. இருந்தபோதிலும் என்னை பற்றி நீங்கள் கொண்டிருக்கும் இந்த உயர்ந்த மதிப்பிற்காக உங்களை நான் தலைவணங்குகிறேன். அன்புடையவர்களே, இன்று மிகவும் சிறப்பான நாள். நமது தேசத்தின் விடுதலை போராட்டத்தின் முன்னோடி, ஒப்பற்ற சுதந்திர போராட்ட வீரர், சிந்தனையாளர், தத்துவஞானி மற்றும் வழிகாட்டியான மகத்தான தலைவரின் 126வது நினைவு நாளாகும். அவருடைய கர்ம பூமியான புனேயில் அங்குள்ள மக்களுடன் இணைந்து அவருக்கு எனது அஞ்சலியையும் மரியாதையையும் செலுத்தும் வாய்ப்பு கிடைத்திருப்பது எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாகும். அந்த மகத்தான தலைவரின் புனித ஆன்மாவுக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன். அவரது ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டது போல் அவருடைய சிந்தனைகள் இன்றும் பொருத்தமுடையவையாகவே உள்ளன. அவற்றின் முக்கியத்துவம் எப்போதும் குறையவில்லை. குறிப்பாக நமது இளைஞர்கள் அவர் கனவு கண்ட இந்தியா எப்படி இருக்க வேண்டும், தேசத்தை கட்டியெழுப்புவது குறித்த அவரது பார்வை என்ன என்பதை குறித்து சிந்திக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இந்த விருதை வழங்கியதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். திலக் சுவராஜ் சங்கத்திற்கும் லோகமான்ய திலக் நினைவு அறக்கட்டளைக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதை மிகுந்த பணிவுடன் ஏற்றுக்கொள்கிறேன். இதை பெற்றதில் நான் பெருமையும் அடைகிறேன். அதே நேரத்தில் மிகுந்த பணிவுடனும் தலைவணங்குகிறேன். லோகமான்ய திலக் அவர்களின் வாழ்க்கையையும் அவரது ஆழமான சிந்தனைகளையும் உணர வேண்டுமெனில் அவர் வாழ்ந்த காலத்தின் சூழல், அக்கால மக்களின் கட்டுப்பாடுகள், அவர்கள் எதிர்கொண்ட துயரங்கள் மற்றும் அடிமைத்தனத்தின் வேதனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை இன்றைய தலைமுறையினரால் முழுமையாக கற்பனை செய்வது எளிதல்ல. குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் நாம் இன்று அனுபவிக்கும் இந்த சுதந்திரம் இந்தியாவுக்கு எப்போதும் இருந்ததே என்று எண்ணக்கூடும். சுதந்திரம் என்பது மனம் விரும்பியதை செய்வதற்கான உரிமை மட்டுமே என்று இன்றைய தலைமுறையினர் நினைத்திருக்கலாம். ஆனால் சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம் அதுவல்ல. இந்த சுதந்திரத்திற்காக தங்கள் உயிரையே தியாகம் செய்தவர்களும் அதற்காக போராடியவர்களும் நமக்கு வழிகாட்டிய தலைவர்களும் இருந்தனர். அவர்களில் முதன்மையானவராக லோகமான்ய திலக் திகழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக துணிச்சலுடன் குரல் கொடுக்கும் தைரியம் பலரிடமும் இருக்கவில்லை. மக்களிடையே அச்சமும் வேதனையும் அடக்குமுறையால் ஏற்பட்ட துயரமும் இருந்தது. பலர் பேச விரும்பினாலும் பேச்சுவார்த்தை மற்றும் சமரசம் மூலம் ஏதாவது தீர்வு காணலாம் என்ற எண்ணத்திலேயே இருந்தனர். ஆனால் நேருக்கு நேர் போராடி வெற்றி பெற்று சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்ற துணிச்சலான சிந்தனையையும் அதற்கான தலைமையையும் நாட்டிற்கு அளித்தவர் லோகமான்ய திலக். அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை உடைத்தெறிய வேண்டும் என்ற உணர்வை நாட்டின் இளைஞர்களிடமும் பொதுமக்களிடமும் விதைத்து புதிய விழிப்புணர்வையும் வீர உணர்வையும் அவர் உருவாக்கினார். அவரது தியாகமும் சமூக சேவையும் ஒப்பற்றவை. மகாராஷ்டிராவில் பிளேக் நோய் பரவிய போது அவரது 21 வயது மகன் விஸ்வநாத் அந்த நோயால் உயிரிழந்தார். இருப்பினும் தனது சொந்த துயரத்தை பொருட்படுத்தாமல் அவர் பூனேயை விட்டு வெளியேறவில்லை. அங்குள்ள மக்களின் துயரத்தை தன் கடமையாக கருதி அவர்களுக்காக தொடர்ந்து பணியாற்றினார். அவர் ஒரு மகத்தான சமூக சேவகராகவும் திகழ்ந்தார். இந்த பூனே மண்ணே அதற்கு சாட்சியாக உள்ளது. இந்த புனித மண் வீரர்களின் பூமியும் ஆகும். சத்ரபதி சிவாஜி மகாராஜ், பேஷ்வா பாஜிராவ், தானாஜி மாலுசரே, முரார்பாஜி தேஷ்பாண்டே போன்ற எண்ணற்ற மாவீரர்கள் தங்களின் வீரத்தால் வரலாற்றில் அழியாத இடத்தை பெற்றுள்ளனர். அவர்கள் உருவாக்கிய வீரத்தின் அளவுகோல் இந்திய வரலாற்றில் தனித்துவமான ஒன்றாகும். அதே நேரத்தில் இந்த மண் சிந்தனையாளர்கள் மற்றும் சமூக சீர்திருத்தவாதிகளின் தாயகமாகவும் திகழ்கிறது. மகரிஷி கர்வே, கோபால் கிருஷ்ண கோகலே, கோபால் கணேஷ் ஆகர்கர், சேனாபதி பாபட் உள்ளிட்ட பல மகத்தான ஆளுமைகள் நமது மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரியவர்கள். இந்த இரு மரபுகளுக்கும் அடிப்படையாக இருந்தது இந்தியாவின் பண்பாட்டு மற்றும் ஆன்மீக அடையாளமே. அவர்கள் அனைவருக்கும் தங்கள் கலாசாரம், மதம், பாரம்பரியம் ஆகியவற்றின் மீது ஆழமான நம்பிக்கையும் மரியாதையும் இருந்தது. அவர்கள் வீரர்களாக இருந்தாலும் தங்கள் பண்பாட்டு வேர்களை ஒருபோதும் மறக்கவில்லை. லோகமான்ய திலக் அவர்களை பார்த்தால் இந்த 3 சிறப்புகளின் சங்கமமாகவே அவர் விளங்கினார்.
அவரிடம் வீரம், உறுதியான மனப்பான்மை, அசைக்க முடியாத துணிவு ஆகிய அனைத்தனைத்தும் இருந்தன. ஆங்கிலேய அரசை நேருக்கு நேர் எதிர்த்து சுதந்திரம் என்பது என் பிறப்புரிமை என்று துணிவுடன் முழங்கியவர் அவர். அதற்காக சிறை செல்ல வேண்டியிருந்தாலும் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருந்தாலும் அவர் பின்வாங்கவில்லை. தனது நிலைப்பாட்டை மென்மையாக்கினால் தண்டனையை குறைக்கலாம், சிறை அல்லது நாடு கடத்தலை தவிர்க்கலாம் என்று கூறப்பட்ட போதிலும் அவர் அதற்கு ஒருபோதும் சம்மதிக்கவில்லை. அதே நேரத்தில் அவர் ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். பிளேக் நோயா ஆனால் 2 விஷயங்கள் மட்டும் இன்னும் தெளிவாக நினைவில் உள்ளன. அதில் ஒன்று, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் என் தாய் என்னை சதுர்சிங்கி தேவி கோவிலுக்கு அழைத்துச் செல்வார். என் தாயாருக்கு அந்த தெய்வத்தின் மீது மிகுந்த பக்தி இருந்தது. எனக்கு நினைவில் இருக்கும் 2வது விஷயம், எங்கள் பள்ளியில் இருந்த ஒரு அழகான பாரம்பரியம். தினசரி பிரார்த்தனைக்கு பிறகு அசெம்பிளி நடைபெறும். அதில் மூத்த ஆசிரியர்களில் ஒருவர் 10 முதல் 15 நிமிடங்கள் வரை நல்லொழுக்கம், மகான்களின் வாழ்க்கை, மாணவர்களின் கடமைகள் போன்ற உயர்ந்த கருத்துக்களை பற்றி உரையாற்றுவார். எங்கள் இந்தி ஆசிரியர் மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் ஒருமுறை லோகமான்ய திலக் அவர்களின் வாழ்க்கையை பற்றி சிறப்பாக உரையாற்றினார். அதன் பின்னர்தான் புனே நகரிலும் லோகமான்ய திலக் பற்றியும் எனக்கு முதலாக ஆழமான அறிமுகம் கிடைத்தது. 5 வயதை கடந்தபோது பள்ளியிலேயே அவருடைய வாழ்க்கையை பற்றி முதலாக அறிந்தேன். அதன் பிறகு 76 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்த புனே மண்ணுக்கு வந்து அவரின் நினைவாக நிறுவப்பட்டுள்ள இந்த விருதை பெறும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததே இல்லை. இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அன்புடையவர்களே, லோகமான்ய திலக் அவர்களின் பங்களிப்பை முழுமையாக புரிந்து கொள்ள நாம் வரலாற்றை பின்னோக்கி பார்க்க வேண்டும். அக்கால சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை உணர வேண்டும். இன்று நாம் உரிமைகள் பற்றி எளிதாக பேசுகிறோம். ஆனால் அந்த உரிமைகளுக்காக தங்களின் அனைத்தையும் தியாகம் செய்த மகத்தான மனிதர்களின் தியாகத்தை உணராமல் அந்த உரிமைகளை நாம் தவறாக பயன்படுத்தினால் அவர்களின் ஆன்மாவுக்கே அது வேதனையாக இருக்கும். இந்தி இலக்கியத்தின் ஆரம்பகால உரைநடை நாடகங்களில் ஒன்றாக பாரத் துர்தஷா என்ற நாடகம் எழுதப்பட்டது. அந்த நாடகம் அன்றைய இந்தியாவின் பரிதாபகரமான நிலையை எடுத்துரைத்தது. 1850களில் இந்தி உரைநடை இலக்கியத்திற்கு அடித்தளம் அமைத்த பாரதேந்து ஹரிச்சந்திரர் பாரத் துர்தஷா என்ற நாடகத்தை எழுதியார். அதற்கு முன்பு பெரும்பாலும் கவிதை வடிவிலான இலக்கியங்களே இருந்தன. அந்த நாடகத்தை வாசித்து பார்த்தால் அக்கால இந்தியாவின் பரிதாபகரமான நிலையை மிக தெளிவாக சித்தரித்திருப்பதை காணலாம். மக்கள் எவ்வளவு துன்பத்தையும் வேதனையையும் அனுபவித்தனர், எவ்வளவு கொடுமைகள் நடைபெற்றன என்பதையும் அது எடுத்துரைக்கிறது. ஆனால் அந்த அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்க பலருக்கும் தைரியம் இருக்கவில்லை. அந்த கொடுமைகளுக்கு ஆங்கிலேய ஆட்சி மட்டுமே காரணமல்ல. நம் நாட்டிலேயே ஒரு பிரிவினர் தங்களின் தனிப்பட்ட சுயநலத்திற்காக நாட்டின் சுதந்திரத்தின் அவசியத்தை உணராமல் இருந்தனர். சில சிறிய ஜமீன்தார்களும் சமஸ்தான ஆட்சியாளர்களும் ஆங்கிலேயர்களின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டனர். சில பகுதிகளில் இந்த நிலை இன்னும் தீவிரமாக இருந்தது. அந்த அடிமைத்தனத்தின் இருண்ட காலத்தில் இன்றைய இளைஞர்களும் இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனும் பல நூற்றாண்டுகால துன்பங்களையும் போராட்டங்களையும் கடந்து நாம் பெற்ற இந்த சுதந்திரத்தை உணர்ந்து இந்த நாட்டை வலிமையான நாடாக மாற்றியே தீருவேன், என் வாழ்நாளின் கடைசி மூச்சு வரை நாட்டிற்காக என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்ற உறுதியுடன் செயல்பட வேண்டும். இந்த மனப்பான்மையை நமது சமூகத்திலும் இளைஞர்களிடமும் வருங்கால தலைமுறையினரிடமும் உருவாக்க முடிந்தால் அதுவே நாம் நாட்டிற்கு செய்யும் மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கும். லோகமான்ய திலக் அவர்கள் ஒரு மிக முக்கியமான கருத்தை வலியுறுத்தினார். மக்களின் உள்ளத்தில் தேசிய உணர்வு உருவாகாத வரை, நாட்டின் மீது பற்றும் அர்ப்பணிப்பும் வளராத வரை, அவர்கள் தங்களின் தனிப்பட்ட விருப்பங்களை ஒதுக்கி வைத்து தேசிய நலனையே உயர்ந்ததாக கருதாத வரை ஒரு வலிமையான தேசத்தை உருவாக்கவும் அதன் வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியாது என்றார். வாழ்க்கையில் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கும் இருக்கும். பல வாய்ப்புகள் முன்தோன்றும். எது சரியானது என்ற தயக்கமும் ஏற்படும். அப்படிப்பட்ட நேரங்களில் நீட் அனாலிசிஸ் குறித்து சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையில் அனைவருக்கும் ஆசைகள், எதிர்பார்ப்புகள், விருப்பங்கள், லட்சியங்கள் இருக்கும். ஆனால் அவற்றில் எது மிகவும் வைட்டல், எது எசென்சியல், எது டிசைரபிள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப முடிவுகளை எடுக்க வேண்டும். தேச சேவை நமக்கு மிக முக்கியமானதாக இருந்தால்
நாட்டை வலிமைப்படுத்துவது நமது முதன்மை கடமையாக இருந்தால் அதற்கு பிறகு வரும் மற்ற அனைத்து தனிப்பட்ட விருப்பங்களும் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட வேண்டும். அவை தவறானவை அல்ல, அவற்றில் சில நியாயமானவையாகவும் இருக்கலாம். ஆனால் அவை தேசிய நலனுக்கு இடையூறாக இருந்தால் அந்த பாதையில் நாம் செல்லக்கூடாது. அதில் எனக்கு தனிப்பட்ட நன்மை கிடைத்தாலும் என் குடும்பத்திற்கோ என் பிரிவிற்கோ என் சமூகத்திற்கோ அல்லது என் சாதிக்கோ பலன் கிடைத்தாலும் அது நாட்டின் நலனுக்கு உகந்ததாக இல்லையெனில் அது எனது நலனாகவும் இருக்க முடியாது. இன்று லோகமான்ய திலக் அவர்களின் நினைவு நாளில் புதிய இந்தியாவை உருவாக்கவும் நாட்டை மேலும் வலிமைப்படுத்தவும் நாம் புதிய உறுதிமொழி எடுத்துக்கொண்டால் அது ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கும் தொடக்கமாக அமையும். இந்தியா இன்னும் அடைய வேண்டிய உயரத்தை முழுமையாக அடையவில்லை. நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டதால் நமது பொறுப்புகள் அனைத்தும் முடிந்துவிட்டன என்று நினைக்கக்கூடாது. இன்றும் இந்தியா உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல பெரிய சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. இந்தியாவின் வளர்ச்சியால் அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்ல முடியாது. இந்தியாவின் முன்னேற்றம் சில நாடுகளுக்கும் சில சக்திகளுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கலாம். அந்த சவால்களை நாம் துணிவுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும். அதற்காக நமது மனதில் உள்ள சந்தேகங்களையும் தயக்கங்களையும் நீக்க வேண்டும். சந்தேக மனம் அழிவை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே சந்தேகத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஒரே இலக்கை மனதில் வைத்து உறுதியுடன் முன்னேறுங்கள். ஆனால் அதை வாசிக்கும்போது உடல் சிலிர்க்கும். அந்த கவிதையில் ஆழமான சிந்தனைகள் அடங்கியுள்ளன. அதில் கவிஞர் இறைவனிடம் ஒரு வரத்தை வேண்டுகிறார். இருளை துளைத்து ஒளியை பரப்பும் கதிரை எனக்குத் தா. மந்த நிலையையும் சோம்பலையும் அழித்தொழிக்கும் பூகம்பம் போன்ற சக்தியை எனக்குத் தா என்று அவர் இறைவனிடம் வேண்டுகிறார். இங்கு அவர் குறிப்பிடும் ஜடநிலை என்பது செயலற்ற மனப்பான்மை, அலட்சியம் மற்றும் உற்சாகமின்மை ஆகியவற்றை குறிக்கிறது. மனிதனை திசை திருப்பும் சில எண்ணங்கள் இருக்கின்றன. அவை நாட்டின் நலம், சமூக நலம், மனிதகுல நலம் ஆகியவற்றின் சரியான பாதையிலிருந்து விலக்கி தனிப்பட்ட நலன், குறுகிய பிரிவின நலன் அல்லது மலிவான புகழின் பாதைக்கு இட்டுச் செல்கின்றன. அதனால்தான் கவிஞர் திங்கர், என் இரத்தத்தில் எப்போதும் நஞ்சை போன்ற தீவிரம் பாயட்டும், என் அன்பு தாய்நாட்டின் நலனுக்காக நெருப்பு கனலை வேண்டுகிறேன், புயலை வேண்டுகிறேன், வெடிப்பை வேண்டுகிறேன், எழுச்சியுடன் இருக்கும் இளமையின் அலங்காரத்தை வேண்டுகிறேன் என்று முழங்கினார். இன்றைய இளைஞர்கள் தங்களை முழுமையாக நாட்டிற்காக அர்ப்பணிக்க வேண்டும். நான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் தேசிய நலனையே முன்னிலைப்படுத்துவேன். எனக்கு சில தனிப்பட்ட நலன்கள் இருந்தாலும் அவற்றை பின்னுக்கு தள்ளுவேன். அவை பிறகு பார்க்க வேண்டியவை, இப்போது நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய நேரம் என்ற எண்ணம் அவர்களிடம் உருவாக வேண்டும். இந்த வாய்ப்பை நாம் இழக்கக்கூடாது. நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு காலம் தற்போது உருவாகியுள்ளது. இதை பயன்படுத்தி நாம் வெற்றி பெறுவோம். ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குவோம் என்று நான் நம்புகிறேன். மிக்க நன்றி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.